சின்ன வயசு பெரிய வயசுன்னு இல்லாம எல்லாருமே கேஸ் ட்ரபிள் ஓவர் வெயிட் பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க. இப்ப சொல்ல போற இந்த ட்ரிங்கை நீங்க ஒரு தடவை எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு கேஸ் இருந்தாலும் வெளியில வரும். சோ ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கலுக்கு கூட இந்த ட்ரிங்க் ரொம்ப எஃபெக்டிவா வேலை பண்ணுது. எல்லாருமே குடிக்க வேண்டிய ட்ரிங்க்குங்க இது. எந்த ஏஜ்காரங்களும் குடிக்கலாம். இந்த ட்ரிங்கை எப்ப எடுத்துக்கணும், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எந்த டைம்ல எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த ரெமடிக்காக நான் முதல்ல கறிவேப்பிள்ளைய எடுத்திருக்கேங்க. கறிவேப்பிள்ளைய நம்ம தினமும் ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையிலேயே கேஸ் ட்ரபிள் பிரச்சனையே வராது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, விட்டமின் ஏ, ஃபிளேவனாய்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பயன்படுத்த போறது லெமன். நான் இதுல ஒரு பெரிய லெமனை எடுத்திருக்கேன். சின்ன லெமன்னா நீங்க அப்படியே பயன்படுத்தலாம். நான் இதுல அரை லெமனை 4 பீஸா கட் பண்ணி பயன்படுத்த போறேன். கேஸ் இருக்கிறவங்க லெமன் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்க என்ன லெமன் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, கேஸ் இருக்கிறவங்க லெமன் தாராளமா பயன்படுத்தலாம். இது கேஸ் ட்ரபிள் பிரச்சனைய குறைக்குது. வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் ஆகுது. நம்மளோட இம்யூனிட்டி பவரையும் அதிகப்படுத்துது. நம்ம பாடியில ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த லெமன் அற்புதமா பயன்படுது. மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் லெமன் அற்புதமா பயன்படுது. நெக்ஸ்ட் மோஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் இன்கிரிடியன்ட் வந்து இஞ்சி. ஆமாங்க, இஞ்சி வெயிட் லாஸுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஆமாங்க, இந்த குளிர்காலத்துல வர சளி, இருமல், காய்ச்சலை குறைக்கிறதுக்கும் இஞ்சி நல்லா பயன்படுது. யாரெல்லாம் 1 இன்ச் அளவு இஞ்சிய தினமும் அவங்களோட டயட்ல சேர்த்துக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமாகுது. அவங்களோட வாழ்க்கை முழுவதுமா ஹெல்த்தியா இருப்பாங்க. நான் இஞ்சிய தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிருக்கேன். அடுத்ததா அண்ட் கடைசியான இன்கிரிடியன்ட் எதுன்னா சோம்பு. நம்ம ஏதாவது ஹெவியா மசாலா ஐட்டம் சாப்பிட்டோம்னா சோம்புவை கொடுப்பாங்க. சோம்பு நம்ம உடம்புல இருக்கிற கேஸ் ட்ரபிளை கிளியர் பண்றதுக்கும் நம்ம உடல்ல டைஜஷன் ப்ராப்பரா நடக்கிறதுக்கும் உதவுது. இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணிய எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புவை சேர்த்துக்கோங்க. இது நார்மலான வாட்டர் தாங்க, வெதுவெதுப்பான தண்ணி கிடையாது. அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சிய சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கறிவேப்பிலையையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா லெமனை கூட அப்படியே பிழியாம தாங்க நான் சேர்க்கிறேன். ஜாக்கிரதையா பாருங்க, எப்போ எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கறது கூட ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீட்டா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடி இரவு முழுவதுமா அப்படியே விட்டுருங்க. நீங்க இத நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மூடிய எடுத்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நைட்டு முழுவதுமா ஊறி இருக்கு இல்லையா, சோம்பு, இஞ்சி, கருவேப்பிள்ளை, லெமன்ல இருக்கிற சத்துக்கள் முழுவதுமா தண்ணியில வந்துருது. இப்போ இன்னொரு கிளாஸ எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு இதை வடிகட்டிருங்க. ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றுல இந்த தண்ணிய குடிக்கணுங்க. இங்க இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்ட 2 நாட்கள்லயே நல்ல ரிசல்ட்ட பாப்பீங்க. வலி, வீக்கம், வயிறு உப்புசம், மலச்சிக்கல் எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது, இன்னும் ஏப்பம் அதிகமா வரும். இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் மெயின் ரீசன் வந்து கேஸ் தான். இந்த கேஸ வெளியில அனுப்புறதுக்கு இந்த ரெமடி ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. இப்போ இந்த ரெமடியில லெமனை நம்ம நைட்டு பிழியல இல்லையா, இப்ப நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். பாக்குறீங்க இல்லையா, இப்பதான் பிழியற. இதோட சாறு முழுவதுமா தண்ணியில கலந்துருது. இந்த ட்ரிங்கால நமக்கு வெயிட் லாஸும் நடக்குதுங்க. நம்ம பாடியில எக்ஸஸ் ஃபேட் அதாவது எக்ஸ்ட்ரா ஃபேட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை கரைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லா உபயோகப்படுதுங்க. சோ நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில குடிங்க. அட் த சேம் டைம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் குறையுது, வெயிட் லாஸும் நடக்குது. நீங்க நாள் முழுவதுமா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இம்யூனிட்டி பவரும் அதிகமாகுது. உங்களுக்கு ஸ்வீட் ஃபிளேவர் வேணும்னா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்துக்கோங்க. கசக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு சின்ன ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன். Until then, take care, bye.